4 விதங்கள்ல இயேசுவானவர் சீஷர்களை உருவாக்குனதாக இந்த பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவர் செய்தது என்னன்னா, he called his disciples, சீஷர்களை அழைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சீமோன் பேதுருவை தான் முதலாவது நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இயேசுவானவர் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த 5ஆம் அதிகாரத்துல துவக்கத்துல பாத்தீங்கன்னா, பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது அவர் கடற்கரையில நின்று 2 படகுகளை கண்டார். அது ஒண்ணு சீமோனுடையதா இருந்தது. இயேசுவானவர் ஜெப ஆலயங்களில் நற்செய்தியை பிரசங்கித்து வந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ கடற்கரையில அதுவும் சீமோனுடைய படகுல அங்க இருந்து பிரசங்கித்து வரதாக நாம் பார்க்கிறோம். பிரசங்கிப்பதற்கு ஒருவேளை நிச்சயமாகவே தேவனுடைய ஆலயம் அல்லது சரியான இடம் நமக்கு தேவைப்பட்டாலும், எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதை இயேசுவானவர் இந்த இடத்துல சிறப்பாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில தான் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ஐயரே, முழுதும் நாங்க ட்ரை பண்ணோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் பட் ஸ்டில் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமோன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல இயேசுவானவர் சொன்னது போல செய்கிறான். அந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போ சீமோன் பேதுரு இதை பார்த்து கொண்டே இருக்கான். கண்டிப்பா சீமோன் பேதுரு இயேசுவானவர் சொன்ன செய்திய கேட்டுக்கொண்டே இருந்திருப்பான். இப்போ இந்த ஒரு காரியத்தை பார்த்த உடனே அவன் செய்யக்கூடியது என்னன்னா, இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். நான் பாவியான மனுஷன் என்கிற உணர்வை சீமோன் பேதுரு பெற்றுக்கொள்கிறான். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், இயேசுவானவரை பார்க்கும்போது நாம் பாவிகள் என்கிற ஒரு நிலையை அறிந்து கொள்கிறோம். அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார். அதன் மூலமாக தான் நமக்கு இரட்சகர் தேவை என்பதை அறிந்து கொள்கிறோம்.